என்ன மச்சான்? மச்சக்கால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டிருக்கிற? இந்த வடையை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபாய், பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, சிறுசு பெருசுன்னு போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான், என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு. 5 ஸ்டார் ஹோட்டலா காட்டுறேன் உனக்கு. கிழிச்ச உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன். உன்னை நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடாதப்பா. தைரியமா போ மச்சான். சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு. உங்க அக்காவுக்கு புள்ள இல்லங்கறத குத்தி காட்டுறாங்க. 20 வருஷமா புள்ள இல்ல, அதுக்கு எங்க அக்கால பொறுப்பு. இந்த ஆளு வெத்து வெட்டு. டேய் டேய் டேய், காசை கொடு. எங்க மச்சானே கதற விட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு கழுத்தா கொடுக்குறியா? முகரைய பாரு, போடா. மச்சக்கால ஒரு 100 கிராம் சக்கரை கொடு. மெல்ல பேசு, போட்டு விட்டுற போறாங்க. குடு குடு. குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, இடம் சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்சா செருப்பு கொண்டியடி. நேத்தன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போமா, வெளியில அவன் 2 ரூபாய் 2 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1.5 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிறுக்கி மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சா டீ கடைக்குள்ள திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் கெடுத்துருவாளுங்க. மச்சக்கால ஒரு 200 கிராம் டீ தூள் கொடு. டீ தூளா? காசு கொண்டா. இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள உள்ள உள்ள. தேங்க்யூ அண்ணா, ஒரு டீ கொடுங்கண்ணே. வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்காருங்க. சூப்பர் டீ போட்டு தரேன், உட்கார். வாப்பாக்கியா? மச்சக்கால 100 கிராம் டீ தூள், 50 கிராம் சக்கரை. நீ வருவீன்னு சொல்லி தானே முன்னாலே பொட்டு போட்டு வச்சிருக்கேன். இதோட காலி. போயிட்டு இரு இரு, மச்சான் வர்றான். நான் சொல்லும் போது போ. முடிக்க முடிக்க. என்னையா அக்கிரமம்? கல்யாணத்துக்கு பொண்ணை கொடுத்தா திருப்பியா கேக்குறோம்? கை மாத்தா கொடுத்த கடனை திருப்பி கேக்குறான் ஐயா. மச்சான், கடன் கொடுத்தேன் கேட்கத்தான் செய்வான். சரி, ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடு. என்னது? ஜீனியும் டீ தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓஹோன்னு நடந்திருக்குது. அப்ப பாலும் காலியா இருக்கணுமே. டேய், பால் மட்டும் அப்படியே இருக்குது, சர்க்கரையும் டீ தூளும் எப்படா காலி ஆச்சு? மச்சான், சர்க்கரை வெறும் மனசுக்கு மட்டும் சாப்பிடறது கிடையாது. எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு. ஒவ்வொன்னும் ஒரு வாய் வச்சுனா உன் சர்க்கரை எல்லாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு எடுத்துக்கிட்டு போச்சு, டீ தூள் என்னடா ஆச்சு? டீ தூள கரப்பாம்பூச்சி சாப்பிடும். ஏண்டா முழு மூதேவி, கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? நீ போமா. நில்லுமா. சொம்புல என்னடா? தம் டீ. ஏண்டா டீங்கிற சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறதுக்கு அவன் என்ன மந்திரவாதியா? கேனத்தனமா பார்த்தா மச்சான், நீ போமா. நில்லுமா. அந்த சொம்பு அப்படி கொடு. கொடு. பொட்டலம். ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க? ஊர்ல தோசமாவை பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க, அந்த ஸ்டைல் தான் அது. சரி, அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது? அது வந்து ஹீட்ல சக்கரை கட்டி ஆகுது, குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது. அப்படியா? பாக்குறேன். அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியே ஆயிடும். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒரு 3 மாசமா தான். நெஞ்சு என்ன பொழைச்சுக்கிட்டு இருக்கு? தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற? அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேர்த்தி இருப்ப? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மணி கணக்கு போட்டுக்க. ஒரு நாளைக்கு 200னா 3 மாசத்துக்கு என்ன ஆச்சு? அட பாவி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. மரியாதையா வெளியே போயிடு. லேபர் மேல கை வச்சா லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும். போடான்னு டீசெண்டா சொல்லு. போறேன் போடா. போறேன், ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும். போடா. அப்ப பணத்தை பணம் போச்சு, பணம் போச்சு. அட, பணம் போனா போகுது, மச்சான் தானையா, 4 டீயா போட்டு சம்பாதிச்சுக்கலாம். போட்டா சம்பாதிக்கலாம், ஆனா எனக்கு டீ போட தெரியாதுங்கள. இதெல்லாம் ஒரு கடை, ஒரு வடை. அடே கவிட்டு போலாம், அடே கவிட்டு போலாம். அண்ணே, ஒரு 6 டீ விடுங்க. ஒரு போடு தருங்க. மணி என்ன கொஞ்சம் அப்படி வரீங்களா? இது வந்துட்டேனே. ஆமா, பால்ல டீ தூளை போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமா? கடைக்காரன் நீங்க இதை போய் என்கிட்ட கேட்கலாமா? ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரையாவது போட்டு முதல்ல ஒரு 6 டீ கொடுங்கண்ணே. எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க, எனக்கு என்ன போட்டு தரேன். ஓடியா 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 ஓடியா, டம்டி டம்டி கும்டி. அண்ணே, டீ சூப்பர். சூப்பரா இருக்கா? பரவாயில்லைங்கிறீங்களா?
அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சுன்னு சொல்லுங்க. ஓடியா 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 டம்டி. உண்மையான ஒரு டீ. அண்ணே ஒரு வடை கொடுங்க. கும்டி ஜம்டி டம்டி. ஐயா அந்த கடையில சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம். நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம். ஓடியா 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 டம்டி கும்டி ஜம்டி. ஊட்டி டீ உலக டீ ஒரிஜினல் டீ. அன்பு உள்ளங்களே, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா எச்சு கிளாஸ். அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது. அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் காச நோய், யானைக்காலு, ஜலமண்டலி, உடம்பெல்லாம் படர் தாமரை, நீரழிவு. அதையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்கு வந்து நாய் நக்கும். ஓடியா 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 ஜம்டி கும்டி ஜம்டி. நீ டீயும். ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார். வாங்க சார், ஓடியாங்க சார், ஓடியாங்க சார். ஒரு 6 டீ கொடுங்க. 6 டீ வேணுமா சார்? 6 டீ. இந்தாங்க மிச்சம் 1 ரூபாய் பிடிக்க. சாமி இந்த டீ ஆரோக்கியமான டீ, அற்புதமான டீ. அமெரிக்கா ஜார்ஜ் புஷ் சாப்பிடுற டீ. அல்லு 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 அல்லு. ஓடியா 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 ஓடியா. அங்க பாருங்க சார், எங்க மச்சான் வர்றாரு பாருங்க சார். வாங்க வாங்க. அல்லு அப்படி. என்ன என்ன முறப்பு? எப்படி சிரிப்பு? நானு நீ புறம்போக்க. ஏண்டா ஏன் கடைக்கு போட்டியா? நீ சைக்கிள்ல டீய வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா? அது மட்டும் இல்லடி, உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளி ஆகி உன்னை 8 கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ தூங்கவே போறது இல்லடா. ஏன்? எப்படி எப்படி? ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா? நக்கும் நக்கும். என்ன கன்றாவி இது? இதுவா? இது ஈசந்திரம். அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கதக்கி எரிஞ்சிடலாம். அப்படியா? அப்படின்னா இதே மாதிரி உங்க அக்காவை கசக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். என்னடா நொச்சான்? அதுக்கப்புறம் உன் சைக்கிள்ல இந்த டப்பா இருக்காது, உன் அக்கா தான் பின்னால உட்கார்ந்து இருப்பா. தள்ளிக்கிட்டே நீ ஊர் பக்கம் போயிடுற. என்னடா உன் முவர கட்டிக்கு கேப் வேறையா? வைக்கிறேன்டா ஆப்பு. இவளால் வந்துட்டு அக்கா கூட அனுப்புறேன்றானே. கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு பிடிப்பா, இல்லன்னா எங்க அக்கா அனாதை ஆக்கிடுவா. வேற ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். யோ பாத்துக்கணும். தம்டி கும்டி தம்டி கும்டி. Pales capes conais. Pales capes conais. தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. Pales capes conais. 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 ஐயா நம்ம தம்டி சாப்பிட்டீங்கன்னா கண்ணு பளிர் தெரியும், காது கண்ணீர் கேட்கும், நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும். இந்த ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூலாகும், மூளை சூடு தரையும். ஐயா நம்ம தம்டியில கபம் பித்தம் வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்துருக்கு. இத வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். ஐசாடா விக்கிற முட்டை. ஐயாவை வச்சிருக்க ஐஸ் சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த பேதி வந்து ரோட்ல அனாதையா செத்து கிடப்பீங்க. தாய்மார்களே ஜாக்கிரதை. போடு போடு. இன்னைக்கு கொதிக்கிறதையே ஊத்தி உன் மொட்டத்தை தோலை நான் உரிக்கல. இன்னைக்கு நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன இது ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் பாட்டு செவனே டிவி வைக்கிறேன் சார். இவன் வந்து வம்புடுக்கிறான் சார். என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம நாட்டுல காஷ்மீர் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது பத்தாதா இதுல வியாபாரிங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போங்கயா போங்கயா, போய் பிழைக்கிற வழியை பாருங்க. போங்க போங்க போங்கயா. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? கேன புள்ள பொண்ணு. என்னையா இது? நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம்னு வந்தா எங்கிட்டே காசு கேக்குறீங்க? சார் அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தா. மறுபடியும் உங்களுக்கு இருங்க இருங்க. ஐயோ இந்தாங்க
இருக்கிறத பங்கு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. போங்க போங்க போங்கய்யா. நான் கொடுத்துக்கிறேன் சார். போங்க ஐயா. நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ தூக்கி கூட நான் உனக்கு கொடுக்குறேன். போ, நீ போங்க. தூக்கு தூக்கு. நீ போய் ஓ வண்டி தூக்கு. போ போ போ. ஓ வண்டி தூக்கு. ஓ 2000 வேணும் உனக்கு. 2 பைசா கூட கிடையாது. மொட்டை முடிஞ்சா போடு. தம்டி கும்டி தம்டி கும்டி. ஓடியா தம்டி கும்டி. வாங்க சார், வாங்க சார். வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே 5 கிளாஸ் மட்டும் கொடுங்கண்ணே. வெறும் கிளாஸ் மட்டுமா? இல்ல சார், டீ வாங்கினா தான் கிளாஸ் தருவோம். டீ எவ்வளவுண்ணே? ஒரு டீ 1.5 ரூபா. 5 டீயா வாங்கிடுவோம். 7,000 ரூபா கொடுங்க. டேய் ஒரு 7,000 ரூபா குடுறா. தந்துடுறேன். 7,000 ரூபாயா? ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கிளாஸ் பெரிய பெரிய கிளாஸா? ஆமா. சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. யார் வேணாம்னா சாப்பிடுங்க. என்ன கெட்டு போச்சு? இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணே இப்ப டீயை கீழே ஊத்திட்டு வெறும் கிளாஸ் கொடுங்கண்ணே. கீழே ஊத்துவா? ஏன்? காசு தான் வாங்கிட்டீங்கல்ல, சொல்றதை செய்யுங்கண்ணே. இல்ல சார், நீங்க ஊத்துங்களேன். ஊத்துப்பா. சரி, 1 2 3 4 5 ஓகே போங்க. அண்ணே தண்ணி இருக்கானே? தண்ணியா? இதுக்கு தானா? இதுக்குதான். நம்மகிட்ட இல்ல. சரி விடுங்கண்ணே, ராவாவே எடுத்துக்கிறோம். அப்படியே எடுத்துக்கிறோம். சரி, காசை வாங்கிட்டோம். ஏப்பா ஆ? சைடிஸ் ஏதாவது இருக்கா? சைடிஷ்னா? சைடிஸ்னா முறுக்கு, ஊறுகாய், சிப்ஸ். அந்த மாதிரி ஐட்டம் நம்ம கிடையாது சார். நம்மகிட்ட ஒன்லி டீ தான். அப்ப காசை கொடு. எந்த காசை? டீக்கு கொடுத்தோம்ல அந்த காசை குடியா. யோ, அது டீக்கு கொடுத்த காசு. என்கிட்ட கொடுத்தியா? நீயே கிளாஸ்ல ஊத்துன, அத நீயே கீழே ஊத்துன. அட நீ சொன்னது தானே நான் செஞ்சேன். நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்வியா? அட சொன்னது தானே செய்யணும். அப்ப ஒண்ணு செய்ய. என்ன? இந்த குண்டன் அடி. இவரை போய் நான் எதுக்கு அடிக்கணும்? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அட்ரா. அது நம்மளால முடியாதுங்க. அடி அடி. என்னை அடிங்கிறேன்ல. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. அவன் அடி. அடிச்சாச்சு. இவன் அடி. வாயாங்க. அடிச்சாச்சு. இப்ப அண்ணன் அடி. அது நல்லா இருக்காதுங்க. எல்லாத்தையும் அடிச்சல என்னையும் ஆடுறா. உங்களை அடிக்கவா சார்? உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணாம் சார். அட்ரா அட்ரா அட்ரா. சரி போங்க. வெரி குட் வெரி குட். இப்ப நீ எங்க எல்லாத்தையும் அடிச்சிட்ட. ஆமா. நாங்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து கோணி அடிக்க போறோம். ஒத்த காட்டி அடிக்க பாரு. யாரா நீங்க? வாங்கடா டேய். அட பாவிங்களா, என்னடா நடக்குதுங்க? டேய் டேய் டேய், யாரா நீ? டேய் 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 விடுடா. டேய் டேய் விடுடா. யாரா நீ? இன்னைக்கு யாரு நரிமுகத்துல முடிச்சிருக்கான்னு தெரியல. பாப்போம். நரியா? எங்க வீட்டு வாசல்ல நாளைக்கு நிறைய கட்டி போட்டுருக்கோம்ண்ணே. நல்லா போய் பாடுறா, நாயா நரியான்னு 5-6 நாய்களை காணாமனு தேடிக்கிட்டு திர்றாங்க. இந்த நக்கல் தான் வேணாங்கிறது. நான் 50 ரூபா. நான் 5 ரூபா. சில்லற பையல போடுறா நோட்ட. இன்னும் 50. சோ சோவா? சோ 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 சோ. நமக்கு தான் நரிமுகமே. இவன்லாம் ஜெயிக்கிறான் பாரியா. அசலூர்காரன் வந்து அடிச்சிட்டு போறான். அசலூர் வந்தால் நம்ம ஊர் தானே பொண்ணு எடுத்துக்கா. ஒண்ணும் போச்சு காசும் போச்சு. வலிச்சு அல்றா. மங்கள எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு வேணாலும் வச்சுக்கயா. இப்போ உனக்கு சரிதானே? என்ன நீங்களாம் ஓகே தானயா? என்ன படமா ஓடுது. எங்க பார்த்தேன்? அண்ணில குத்தி விடுவேன். சும்மா இருங்க மாமா. பெரிய கூட்டமா இருக்கு. தெரு தெருவா சுத்தி டீயை விக்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே மொத்த டீ எடுத்து காசாக்கலாம் போல் இருக்க. பாப்பா என்ன சீட்டாடுமா? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா நீ யாரு? நான் டீ வியாபாரினே. நல்ல டீ கொண்டாந்துருக்கேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு விளையாண்டீங்கன்னா ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்கும்ல. என்ன? ஆமா ஏற்கனவே எல்லா காசும் புடிங்கிட்டு போயிருச்சு. இனி உன் டீயை வர சாப்பிட்டு வகுத்தால புடிங்கி போய் கிடக்க வேண்டியதான். அண்ணே, ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. புடிங்கிட்டு போன காசு பூரா அங்க இருந்து புடிங்கி திருப்பி உங்ககிட்டயே வரும்னே. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. சரி ஒரு டீ கொடு, ஒரு ராசியை தான் பாப்போமே. ரொம்ப நன்றி. நானே இந்த வந்துடுறேன். அண்ணே இந்த வந்துடுறேன். அப்பாடா முதல் போனி இன்னைக்கு அள்ளிட வேண்டியதான். அண்ணா இந்தாங்கண்ணே மீசக்காரண்ணே. கொண்டாப்பா. யார் அவன் ஆட்டத்து நடுவு? என்னண்ணே? ஜெயிச்சுட்டா, ராசிக்கார போயிடா நீ. நம்ம டீ வேலை செய்யுது. ஒரே டீல எல்லா பயிலும் கவுத்து விட்டா. அதானே அண்ணே, இப்ப கொடுத்தது சாதா டீ. ஸ்பெஷல் டீ குடிச்சேன்னு வச்சுக்க, அல்லாம வேட்டி சட்டியை கூட உருவிட்டு போயிருவேன். அப்படியா? குடுறா. நமக்கு ஒண்ணு கொடுப்பா. உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ. அண்ணே உங்களுக்கு
உங்களுக்கு எனக்கு ஒண்ணு கூடிய ராசியா பாத்துருவோம். சீக்கிரம் விட்டப்பா. ஆஹா, இப்படி தெரிஞ்சா 4-5 கேன மேல மேல வச்சு அடிக்க கொண்டாந்துருக்கலாமே. அண்ணா அப்படியே மாத்தி விடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு பாருங்க, என் டீயை குடிக்கிறது பூரா ஜெயிச்சு தான் போவீங்க. நீங்க சாப்பிடுங்க. அண்ணனுக்கு என்ன, உங்களுக்கு டீ வேண்டாம். ஏன்னா எல்லாரும் குடிக்காம நீங்க வேணாங்கிறீங்க. வேண்டாம்னு சொல்றல, போயா. என்ன இந்த ஆள் மட்டும் குடிக்க மாட்டேங்கிறான்? ஜெயிக்க மாட்டான். இங்க வா. அண்ணா இது தேராது. என்ன வாப்பா, நீ அவனை கொடுக்காத, எங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல கொண்டாந்தே தர்றேன். குறா 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 குறா. எல்லா காசு இங்க போடுங்க மாப்பிள்ளைலாம். எல்லாம் போடுங்க 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 போடுங்க. சொல்லலாம் சொல்லலாம். போட்டா எல்லாரும் இங்க எடுத்து போடு. அடுத்து சும்மா இருங்க மாப்பிள்ளைல பங்காளிலாம். உங்களுக்கு நான் செய்வேன். மாப்பிள்ளை உனட்ட என்ன இருக்கு? யோ, ஒரே ஆட்டையா? என்ன? மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு சொல்லு. மொத்தம் இந்த கட்டோட சேர்த்து ஒரு 16,000 ரூபாய் இருக்கும். அப்படி போடு. அதானே? இதோ வரேன். இது 5 சவரன். இதை வைக்கிறேன். கொண்டா. அப்ப போடு. இதை புடுக்கிற பாரு. புடுங்குறேன். நம்ம டீ சாப்பிடலாம் வயக்கார கூட விட்டு போக வேண்டியதா? அப்படி ஓடியா. புடுங்க புடுங்க புடுங்க. ரோட்ல செயின் பிடிக்கிறோம். யாருக்கிட்ட? எங்க கிட்ட டீ சாப்பிட மாட்டாராம்ல. அண்ணே, எல்லாரும் டீ குடிச்ச காசை குடுத்தீனா தம்பி அப்படியே போயிருவல்ல. இடையில காசு வைக்கப்படாது. எல்லாம் ஜெயிச்சவொடனே அண்ணன் தருவேன். அப்படியா? சரி. அடிச்சிட்டோம் இல்ல? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துடும். அண்ணன் விட மாட்டேன். இப்ப பாரு, பயப்படாத. ஒண்ணு பெண்ணே உங்ககிட்ட இருக்கு. எனக்கிட்ட ஆமையா, என் தம்பி வீட்டு சைக்கிள் இருக்குல்ல? சைக்கிளா? அது வாடகை சைக்கிள்யா? தம்பி, உனக்கு சைக்கிள் கம்பெனி வச்சு சரின்னு சொல்லு. சும்மா அந்த வழியில வச்சுக்கிறாரா? ஆட என்னப்பா, சொல்லுப்பா நீ. சொல்லுப்பா. எல்லாம் ஜெயிச்சு நான் உனக்கு தர்றேன், சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லவா? சைக்கிள்ல வியாபாரம் பண்ண போறியா, மோட்டர் பைக்கில் வியாபாரம் பண்ண போறியா? இருக்கு பயல, சரின்னு சொல்லுடா. சரிட்டா. அவனை சொல்ல சொல்லியா? முழுசா சொல்லுடா. என்னடா சரியா? சரி. அதான் சரின்னு சொல்லல, அப்புறம் என்னையா? இந்த வாட்டியாவது கரெக்டா ஜெயிச்சிரியா? இப்ப பாரு, ஜெயிச்சு காட்டுறேன். ஃபிளாஷ். எல்லாம் போச்சா? என்னடா சொல்றீங்க? அப்ப என் டீ காசு இவன் என்ன ஒரு மாயா இருக்கிறான்? சைக்கிள கை வச்சிருவானோ? ஏய், இந்த சைக்கிள் கை வைக்கிற. ஏன் சைக்கிள் நான் கை வைக்காம? ஏய், நீ சீராத வச்சு தோட்டல. நான் சும்மா கை சொன்னேன். சார் வாங்க சார், நீங்க விளையாடுறீங்க. சார், என்னைய சார் பிடிக்கிறீங்க? நான் டிவிக்கு வந்தவன் சார். மத்தவங்க எங்கடா? இந்த ஆடின 4 பேர் ஓடி போட்டாங்க. ஒருத்தன் தான் நிக்கிறான் சார். உன்னை பிடிச்சுக்குங்க. டேய், யார் டீடா? யார் விக்கிறான்? சார் சார் அடிங்க சார். நான் சீட்டி விளையாடுறேன். ஓட டீ. ஐயோ, நான் யாரா சார்? வெரி இந்தாங்க சார். சார் மச்சான், என்னைய ஸ்டேஷன்ல கசக்கி பிழிஞ்சிட்டாங்க. இங்க பாருங்க, ஓஸ் இப்ப மூக்குக்குள்ள சொருகி வாயால உண்மையை சொல்றாங்க. இது போக என்னை அமன கட்டி ஐஸ் கிட்ட படுக்க வச்சு இமிசை பண்றதுக்காக 10 கிலோ ஐஸ் கட்டிய பாய் மாதிரி பரப்பி வச்சிருக்காங்க. நல்ல வேலை நீ வந்து ஜாமீன் எடுத்த. ஆமா, எப்படி ஜாமீன் எடுத்த? ஐயா, எம்பாடு உம்பாடுன்னு ஆயி போச்சே. நல்ல வேலையா உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு போயிட்டு வருவா. அந்த செல்வாக்க வச்சுதான் உன்னைய நான் ஜாமீன்ல எடுத்தேன். 10 வருஷம் லிங்க்? அடிக்கடி எங்க அக்கா போயிட்டு வருவாளா? அட நாரப்பயல. ஏண்டா, கட்டின பொண்டாட்டிய 10 வருஷமா பழக விட்டு லிங்க் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துக்க நீ எல்லாம் ஒரு புருஷனா? உன்னைய அட பரதேசி, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டரா. பொம்பளை இன்ஸ்பெக்டரா? மச்சான், நல்ல வேளை என் வவுத்துல பாலை வாத்த. நான் என்னென்னமோ நினைச்சு பயந்து போயிட்டேன் மச்சான். நினைப்பேன். ஜபார், இனிமே ஒழுங்கா கைய கால வச்சுக்கிட்டீங்க வேலை செய்யணும். மறுபடியும் எசக்கு பெசகா ஏதாவது நீ பண்ணின, அந்த இன்ஸ்பெக்டர் மாட்ட சொல்லி உன்னை தூக்குல தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. தூக்கலையா? ஏய் கால, ஏய் இரு இரு இரு. ஐயா, இந்தப்பா, என் மச்சான் வந்திருக்கான். சீக்கிரம் வாங்கிட்டு போயிரு. இப்படி இப்படி
இப்படியா ஜோக்கர்